நான் மிருகமா மாறிட்டேன். அவளுக்கு கைய கால வெட்டாம விட மாட்டேன். அறிவு கிட்டவன கை கால வெட்டா எல்லாம் வந்துருமா? சொத்துக்கு சொத்தும் போயிரும். அப்புறம் நம்ம 2 பேரும் கம்பி என்ன வேண்டியது வரும். கம்பியா? இந்த மாதிரி நேரத்துலதான் ஆட்டோக்கார மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம மேல பழியே வராம எழுதி வாங்கணுமாப்பா. கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. கேளத்தனமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எரிக்கிறத புடுங்கணும்னா கொதிக்கிறது தானா நின்று போயிட போகுது. எப்படி? 4 நாள் பட்டினி போட்டோன்னு வச்சுக்க, ஐயா சாமி கையெழுத்து போடுற சாப்பாடு போடுங்கன்னு காலை பிடிச்சு கெச்ச போறாளுங்க. எப்படி சகல ஆட்டோக்காரன் எல்லாம் மிஞ்சிட்டு ஆரம்பி அடியோய், நீ கையெழுத்து போட வேண்டி. உன்ட கையெழுத்து எப்ப வாங்கணும் எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் 4 நாள், இன்னும் 4 நாள்ல எல்லாம் முடியும். அவளுக்கிட்ட நீ பேச அந்த பத்திரத்தடியா. இத பார், இனி 3 நேரம் நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, எப்படி பூவும் பொட்டு வச்சுக்கிட்டு மினுக்குறீங்க, சேர துணி மேல எல்லாம் புதுசு புதுசா கட்டுறீங்க, எப்படி பெட் காபி சாப்பிடுறீங்கன்னு நாங்க பாத்துறோம். ஏன்டா தண்ணிய போட்டு வந்து காலங்காத்தால அவட்ட கலாட்டம் பண்ணிட்டு இருக்கற? போடா. தண்ணிய போட்டா? அம்மாடி, நீ கேட்ட பவுடர் பூவு தேங்காய் எண்ணெய் கண்ணு மைய பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சென்ட் என்னமோ கேட்டியே அதான் வாங்கிட்டு வர முடியல. அது ஏன்டா அடிக்கிற பாவி? இவ பெரிய மகாராணி, இவளுக்கு நீ வேலைக்காரியா? சோப்பு சீப்பு செண்டு ஐயோட பாவி. கேட்காம ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட அவளுக்கு தரப்படாது. உள்ள இருக்க அரிசி பருப்புலாம் எடுத்து உடனே வச்சு பூட்டு. என்ன சாமி நீ வாடி வந்துட்டு நீ உள்ள வச்சு பூட்டு. பத்னி இருந்து சாக அடியே, இனிமே உனக்கு ஒரு நேரம் கஞ்சிதான். அதுவும் உனக்கு இல்ல, வயிற்றுல வளர்ற என் குழந்தைக்காக. சொத்துல போய் பங்கு வாங்கிட்டு வான்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? பொண்டாட்டிக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா, பூ வாங்கி கொடுத்திருக்கீங்களா, இல்ல உண்மையான பாசத்தோட தான் நடந்திருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கு நான் சொத்து வாங்கி தரணும்? சரி, எனக்கு தான் வசதி இல்ல, நீ ஆசைப்படுறதா வாங்கி கொடுக்க யோகியது இல்ல. அம்மா வீட்டுல சொத்து இருக்குல்ல, அது ஒரு பங்கு வாங்கினது. ஏன் உனக்கு அது உரிமை இல்லையா? எங்க அம்மா வீட்டு சொத்துல எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு எப்ப தேவையோ அப்ப கேட்டு வாங்கிக்க தெரியும். உங்களுக்கோ உங்க அதிகாரத்துக்கோ பயந்து என்னால வாங்கி தர முடியாது. அப்ப வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேன், சொத்துலயும் பங்கு வாங்கி தர மாட்டேன். அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி இருக்க? அப்போ பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்படுதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, என் குடும்ப கஷ்டக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லிச்சேன். சும்மாரியா? அவன் 40 பவுன் போடுறான், 50 பவுன் போடுறான், 8 பேர் வந்தான். அதெல்லாம் விட்டு எதுக்கு இந்த ஏழை கட்ட? ஏன் இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? எங்க சொத்து கொடுக்குறாங்களோ அங்க போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அடிக்கிற வேலை வச்சுக்கா. அட சும்மா நிறுத்துங்கண்ணே. என்ன திமிரா பேசுறா பாரு. யாரா திமிரா பேசுறா? நீதான்டா திமிரு பிடிச்சு போய் அலையிற. அவ ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தவளை கெடுத்தவனே நீதான்டா. அவ இன்னைக்கோ நாளைக்கோ வேலைக்கு போலான்னு இருந்தா, அதுக்குள்ள ஒரு பத்திரத்தை கொண்டாந்து நீட்டி காரியத்தை கெடுத்து குடிச்சோர் ஆக்கிட்டேடா பாவி. ஆமாண்ணே, அண்ணி மேல எந்த தப்பு இல்ல, எல்லா தப்பு உங்க மேலதான். ஓ, எல்லாம் ஒண்ணு சேர்ந்தீங்களா? கிட்டி விட்டால சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட் தான்டா. என்னடா பண்ணுவ? ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? யோ, நாளைல இருந்து நீ எப்படி சாப்பிடுறா பாக்குறியா? இனிமே இந்த குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா செலவு பண்ண போறது இல்லையா? நீ எங்க கட்ட நிறுத்து, உன் குடும்பத்தை காப்பாத்திக்கோ. ஏய், நீங்க எல்லாம் படிச்சு கிழிச்சது போதும். எங்க டீ போய் எத்தி கிளாஸ் கழுவுங்க. நீ மரியாதையா புடிச்சு விட்டு போய் சேரு. இந்த நன்றி கட்ட குடும்பத்துக்கு இனி நான் உழைக்கிறதா இல்ல, எக்கடா கேட்டு போங்க. ஏன்பா, மாமனார் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். மரியாதைக்கு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வர வேண்டியதுதான். ஒரேடியா 10-20 நாள் இருந்துட்டு வந்தா எப்படி? இங்க வயசு பொண்ணு தனியா வீட்டுல இருக்கா, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை. இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? நான் ஒண்ணும் சும்மா போயிட்டு வரல. என் மாமனாரு மச்சிஞ்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. மாப்பிள்ளை நீதான் இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் யார் கவனிக்கிறது? உங்க மாமனார் வீட்டு வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லப்பா. அதே நேரத்துல நம்ம வீட்டு வேலையை பார்க்கணும்ல. உங்க அம்மா சாவுக்கு வந்துட்டு கோச்சிட்டு போன உங்க அக்காளுங்க காரியத்துக்கு கூட வரல. என்ன ஆனாலுங்க ஏது ஆனாலுங்க நாமும் போய் பார்க்கல. உங்க பெரிய அக்காவுக்கு இது 7வது மாசம். அவளுக்கு சீமந்தம் பண்ணி பிரசவத்துக்கு கூட்டு வரணும்ல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அங்க போய் உட்கார்ந்துகிட்டா இதெல்லாம் யாரு கவனிக்கிறது? சரி சரி, நாளைக்கு நல்ல நாளா இருக்கு. நாமெல்லாம் பெரிய அக்கா வீட்டுக்கு போய் அவளுக்கு சீமந்தம் பண்ணி கூட்டு வந்துருவோம். இங்க பிரசவத்துக்கு கூட்டு வந்து அதெல்லாம் யார் பாக்குறது? நாம தான் பார்க்கணும். இத பாருங்க, என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பழக்கம் இல்ல. பிரசவத்துக்கு ஏதாவது செலவு கொண்டா கொடுத்தலாம், அதை அங்கேயே பாத்துக்கிட்டோம். ஏய், கூட பிறந்தவன் பேசுற பேச்சாடா இது? இது தலைப்பிரசவம்டா, நாம தான் பார்க்கணும். அதுதான் முறை. இந்த முறைகீரெல்லாம் எனக்கு தெரியாது. என் மச்சன்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நானும் என் பொண்டாட்டி வர முடியாது. முடிஞ்சா நீங்களே கொண்டாந்து பாத்துங்க. ஏய் பொடி. ஏய் நில்றா. ஏன்டா கூட பிறந்த அக்காளை விட மச்சினிச்சு கல்யாணம் பெருசா போச்சா? ஆமா, எங்க அக்காவால தான் இதெல்லாம் கிடைச்சதா? என் மாமனாரால தான் இந்த ஃபேக்டரி மரியாதை இதெல்லாம் கிடைச்சது. எனக்கு அவங்க தான் முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்லை.
ஏமா ஆ? என் பொண்ணு இந்திரா இங்கதான் வேலை பாக்குது, எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாரு? ஆ. மேனேஜர் இந்திராவா? அவங்க ஆபீஸ் ரூம்ல இருக்காங்க, போய் சரிம்மா. பாருங்க. ஏங்க ஆ? அவங்க அக்காவே இங்க இருக்காங்களே. லக்ஷ்மி, ஏமா இந்திரா தான் இங்க வேலை பாக்குதுன்னு சொன்னாங்க, நீயுமா வேலை செய்யற? என்ன பண்றது, எங்க தலையெழுத்து அப்படி. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, இல்லன்னா எங்க வீட்டுக்காரங்க எங்களுக்கு சாப்பாடா போடுவான். அம்மாடி நீயுமா? நீ வாடி, வேலை செஞ்சாதான் நமக்கு சோறு. அம்மாடி, இந்த படுவாய் பசங்க இப்படி செய்வாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. ஏமாந்துட்டமா. இந்த சீமந்தம் முடிட்டமா, அப்புறமா அவனுங்களை பேசிக்கிறேன். அம்மாடி, நீ நானு இந்திராலாம் சேர்ந்து முதல்ல அக்காளுக்கு சீமந்தத்தை முட்டுவோமா? ஆமா, செய்ய வேண்டிய முறையெல்லாம் ஒழுங்கா செஞ்சிட்டீங்க. சீமந்தம் ஒண்ணுதான் குறைச்சல். இனிமே உங்க யார் தயவும் எங்களுக்கு தேவையில்லை. எப்படியும் எங்க அம்மா உங்ககிட்ட போராடி எங்களை 2 எழுத்து படிக்க வச்சுட்டாங்க. அதை வச்சு எங்களுக்கு பழச்சுக்க தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அம்மாடி, இப்படி சொல்லிட்டா எப்படிமா? சீமந்தம் பண்ண கூட வக்கில்லாதவன ஊர்ல என்ன காரி துப்புவாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, தாயில்லாத அனாதை பிள்ளைங்களை இப்படி தவிக்க விட்டானேன்னு சொல்லுவாங்கம்மா. இது பாருங்க, நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் நீங்க எங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க எங்களுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா, செத்ததுக்கு அப்புறம் கோடி துணி ஒண்ணு போடுவாங்களே, அது கொண்டு வந்து போடுங்க. அதுவே போதும். எங்களை ரோட்ல விட்டா மாதிரி அந்த கடைசி பண்ணி ரோட்ல விட்டுறாதீங்க. உங்களால காப்பாத்த முடியாட்டி எங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க. நாங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுத்து காப்பாத்தி கரை சேர்த்துக்கிறோம். வாங்கடி. அம்மாடி, பேசகரா இவ்வளவு நேரமாகி இவ்வளவு காணுமே, எங்க போயிருப்பாளுங்க? ஒருவேளை அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிருப்பாளுங்களோ? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி இருக்காளுங்களே, திருப்பி இருக்காங்க போறாளுங்க. ஒருவேளை ஆட்டாக்காரன் வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாளுங்களோ? ஆட்டோக்காரன் நம்ம கூட சேர்த்தால சகல, அதை எப்படி உள்ள சேர்ப்பா? சும்மா பேசிக்கிட்டு இப்படி இருக்குமா? எப்படி? மறுகதையே பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு காலையில் திட்டமே, ம். அதுக்காக கோவிச்சுட்டு ஏதாவது ரயில்வே தண்டவாளத்துல தலைக்கிளை கொடுத்துருப்பாளுங்களோ? தண்டவாளத்துல ஆ. இவளுங்க ஆ. நம்ம தலைய தண்டவாளத்துல வச்சு ஏத்தி கொல்லுவாளுங்களே தவிர, இவளுங்களாவது தண்டவாளத்துல தலைய வச்சு சாகுறாவது. ஏன் சகல பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா? ஆ? என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? அவளுக்கு வர்ற தெம்ப பார்த்தா ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு வர்றாளுங்க போல இருக்கு. வரட்டு வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ ஆஹா அச்சரா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.